தாவீதின் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதிலிருந்து அவன் அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கும் மட்டும் வீட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. நமக்கு வீடு நாடு தள்ளி வேற எதுவும் கிடையாது. நம்மளுக்கு காடு உண்டு, காட்டுலயும் பிரச்சனை. ஆமே, வீட்டுல பிரச்சனை, காட்டுல போனா காட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, நாட்டுல போனா அங்க பிரச்சனை. அப்பதான் பாடுறார், ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரே இடம். ஆனா அது வரைக்கும் சிங்கத்தின் பற்களுக்கும் அவனை விட்டு கொடுக்கவில்லை, கரடிக்கும் அவனை விட்டு கொடுக்கவில்லை, சவுலின் அம்புகளுக்கு விட்டு கொடுக்கவில்லை, கோலியாத்துக்கு விட்டு கொடுக்கவில்லை. ஆமே, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. கர்த்தர் தொடணும்னா நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் அவருடைய கையை என் மேல வைக்கணும்னா அவருடைய நெருக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். புரியலையா? தாவீது சொல்வார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை அவருடைய நெருக்கத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். அவர் நெருக்குவார், நெருக்க காட்டுவார். நம்ம அவருடைய நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க தயங்கி உலகத்தின் நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிறோம். முட்கள்ல சிக்கிக் கொள்ளுகிற உலக கவலை, லௌகிக இன்பங்கள், ஐஸ்வர்ய மயக்கம், இதிலெல்லாம் போய் மாட்டி நம்ம பலனட்டு போகிறோம். ஆனா தேவனுடைய நெருக்கம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நெருக்குவார். மோசையை நெருக்கினார், பாத்தீங்களா? இதுக்கு மேல சான்ஸே கிடையாது. ஆமே, உடனே மோசை மனைவி ஒரு கல்லை எடுத்து மோசை பையனுக்கு என்ன பண்றா? விருத்த சேதனம் பண்றா. அந்த நெருக்கம். ஆபிரகாமை நெருக்கினார், பாத்தீங்களா? யாக்கோபை நெருக்கினார், பாத்தீங்களா? யாபோக்காட்டின் கரையில அவருடைய நெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்க வலி தாங்க முடியல. தொட சந்து சுளுக்கிட்டு உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிற வார்த்தையை கேட்டு யோசபாத்தும் அவன் கூட்டத்தாரும் இருக்கும்போது அம்மோன் புத்திரர் என எல்லாரும் மோவாபியர் எல்லாரும் சேர்ந்து சுற்றிலும் வந்துட்டாங்க. ஒரு நெருக்கம். நெருக்கத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்க்கறாங்க. ஆண்டவருடைய நெருக்கம். தேவனுடைய நெருக்கத்துக்குள்ள சீஷர்களை கொண்டு வந்து வைக்கிறார். அக்கறைக்கு போகும்படி துரிதம் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார். இவங்க மேல அவருடைய கரம் இருக்கும். ஆண்டவருடைய நெருக்கம். ஆபிரகாம் அனுப்புறா, போ, உன் மகன் ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் எனக்கு பலியிட கொண்டு போ. ஆண்டவருடைய நெருக்கம். வேற ஆப்ஷனே கிடையாது. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். தொட்டு வார்த்தையை வைத்து அதன் பிறகு கரத்தை மேல வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில வார்த்தையை வச்சிருக்கிறார் அல்லவா? அது நிறைவேறும் நாள் வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட